ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு கார்த்திகை தீபம் வருது இல்லையா, நிறைய பிரசாதம் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுற மாதிரியான ஒரு பாயசம் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்ந்து செஞ்ச பாயசம் நல்லா ரிச்சாகவும் க்ரீமியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கார்த்திகை தீபத்துக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அக்கேஷனுக்காக இருந்தாலும் இந்த பாயசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணுற பாயசம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம். பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறதுக்காக நான் வெல்லம் 3/4 கப்பு போல் வெல்லம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு ஜவ்வரிசி, 1/4 கப்பு மூங் தால் அதாவது பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப்பு போல் தேங்காய் பால். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைனா ரெடிமேட் தேங்காய் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காயை பல்லாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு போல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா திராட்சை, இதெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்து போட போகிறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் தேவை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர், இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முந்திரி பருப்பு முழுசாக இருந்ததுன்னா அதை உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு போல் எடுத்துக்கலாம். திராட்சை ஒரு 5லேருந்து 6 திராட்சை போல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தேங்காயை இந்த மாதிரி பல்லாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப்பு போல் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா 1/4 கப்பு ஜவ்வரிசி, 1/4 கப்பு மூங் தால் அதாவது பாசிப்பருப்பு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் தேவை முந்திரி பருப்பை வறுத்துக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்போ பாயசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு பாசிப்பருப்பை அதில் சேர்த்துடலாம். 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லலாம் இந்த பாசிப்பருப்புலேருந்து ஒரு கமன்னு ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்ல பேர்ல் மாதிரி ஒயிட் கலரில் மாற ஆரம்பிக்கும். ஸோ 2 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ கொஞ்சம் நேரத்துலலாம் நல்ல வாசனையும் வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் அழகாக பேர்ல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜவ்வரிசியையும் பாசிப்பருப்பையும் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஏன் வாஷ் பண்ணுறோன்னாக்கா பாசிப்பருப்பில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட அது நம்ம வந்துடும். அதே நேரத்தில் ஜவ்வரிசியில் இருக்கிற ஸ்டார்ச் எக்ஸஸ் ஸ்டார்ச் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டார்ச்சோடையே நம்ம குக் பண்ணோம்னா கெட்டியாக போய் கொலன்னு ஆகிடும் பாயசம். அதனால் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். நான் திருப்பி ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் ஜவ்வரிசியை எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் இப்போ 1/4 கப்பு நீங்கள் ஜவ்வரிசி அளந்தீங்க இல்லையா, ஸோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி அளந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கீலேருந்து கொஞ்சமாக கீ சேர்க்குறேன் நான் அந்த ப்ரெஷர் குக்கரில். அப்போ தான் பருப்பு நல்லா சாஃப்டாக வேகும். அதனால் ப்ரெஷர் குக்கரை இப்போ கவர் பண்ணி நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் விசில் 3லேருந்து 4 விசில் வரணும். அப்போ தான் பருப்பும் ஜவ்வரிசி நல்லா வேகும். ஸோ 3லேருந்து 4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷரை தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா நெய் சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் டைம்லேயே நமக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அந்த பருப்பு, அந்த நெய் ப்ளஸ் இந்த ஜவ்வரிசி குக் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரோமா இருக்கும் பாயசம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் அண்ட் பருப்பும் நல்லா குக் ஆகிடுச்சு. அது ஜஸ்ட்டு ஒரு மேஷ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 3/4 கப்பு வெல்லம் நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த வெல்லத்தை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க வெல்லத்தில் இம்ப்யூரிட்டிஸ் டஸ்ட்டு எதுவுமே இல்லை. அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். நீங்கள் எடுத்திருக்க வெல்லம் இந்த டஸ்ட் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாகு மாதிரி காய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பாகை வடிகட்டி நீங்கள் இதில் சேர்த்துடலாம். அந்த வெல்லம் நல்லா கரையணும். ஸோ நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய் பவுடர், ஸோ அந்த ஏலக்காய் பவுடரையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த பாயசம் அடுப்பிலே வச்சு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சை இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம இந்த பாயசத்தோடு சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன், சின்ன பேனை. அந்த ஹீட் பண்ண பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரிமைனிங் கீயை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு திராட்சை, அதுக்கப்புறமா நம்ம பல்லாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். முந்திரி பருப்பு தேங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஆகணும். ஸோ கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் இந்த வறுத்த முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் பாயசத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பாயசம் வந்து ஆல்மோஸ்ட் டன். நம்ம கடைசியாக வந்து தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம பாயசத்தில் சேர்க்கணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கணும். இல்லைனா வந்து தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அப்படியே திரியாக ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால், அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு அந்த திராட்சை இது எல்லாமே நம்ம வந்து பாயசத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான நம்ம வந்து பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பாயசம் ரெடி. ஸோ இந்த பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Aravindan. Bye.